இதுதான் ஹெவனா நம்பவே முடியல. பிஃபோர் விளாக் பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை பீச் போயிருப்போம். சூப்பரான ஒரு விளாக் பிஃபோர் கோவா ரைட் விளாக்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஜீப் ஒன்று வருது. ப்ரோ நம்ம வந்ததுல கேவலமான பீச் தான். வாட் ஹேப்பன் பேபி? வந்துக்குச்சா? அவருக்கு இங்கேருந்து போய் நெவலில் ஒன்று நிற்க மாட்டேங்குது. பாருங்க ஒருத்தன் ஓட்டுறான் பாரு. அதான் ஜீப் மாதிரி போச்சா தானே? ஆல்ரெடி சாப்பிட்ட ஹோட்டலுக்கு திருப்பி வந்திருக்கோம். ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சு, அதனாலேயே. ஒன்ஸ் மோர் ஃபுட். ஓகே. ஆ பார்த்திபனை கொண்டு போய் சுட்டு கோட்டை 2 சுட்டு மாட்டிக்கிட்டே பங்கு என்னை விட்டு வச்சு பெரிய தலைவா மாட்டிக்கிட்டான்பா. ஓகே, மறுபடியும் அதே ஹோட்டலில் நாங்கள் திருப்பியும் சாப்பிட்டோம். திருப்பி இப்போ வந்து பார்டர் விட்டு வெளியே போக போகிறோம். எப்போ கண்ணு போகலாமா? சாப்பாடு அடிஞ்சு நல்லா இருந்துச்சுல? கொஞ்ச நேரத்தில் கோவா பார்டர் தாண்ட போகிறோம். கோவாவோட வைப் வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், பார்டர் தாண்டினா வைப்பு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் 1 hour வந்து பிரேக் எடுக்கலான்னு இருக்கிறோம். பார்ப்போம். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். ஓகே, பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. பறந்துடுறோம். கிட்டத்தட்ட பார்டர் பக்கம் வந்துட்டோம். தேங்க்யூ விசிட்டிங் அகைன். அவ்வளோதான், இதுதான் கோவா பார்டர் எண்ட் ஆகுது. இதோட கோவா முடிஞ்சது. வெல்கம் டு IRB வெஸ்ட் கோஸ்டல் டோல்வேவம். கொச்சி ரோடு. இப்போ நாம் எங்கேருந்து தானே போக போகிறோம்? அங்கேயே நிறுத்தணும், நிறுத்தாமக்கிறாங்க. இல்லைங்க மேடம், லக்கேஜ் பண்ணலைங்க மேம். செக்கிங். ஓகே ஓகே. ஒன்லி லக்கேஜ் மேடம். ட்ராவலர்ஸ் தான். யா ஓகே. Just dress only, no other things. எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். அப்படியே செக் பண்ணிவார். அப்படியே ஓப்பன் பண்ணுற. ஷூஸ் இருக்கா மேலே? எடுத்துரு. ஜஸ்ட் வெயிட் சார்.
ஜூஸ் ரைட் ரைட் சரி விஐபி ஓகே ஓகே சார் நம்ம ரெஸ்பெக்ட் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அவருக்கு ஓகே சார் இட்ஸ் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே இட்ஸ் ஓகே சார் நம்மளால விட்டாங்களா நம்ம தெரிஞ்சுக்க அதுவும் செக் பண்ணிருக்காங்க செக் பண்ணிடுவாங்க செக் ஏன்னா உள்ளேருந்து போகிறாங்கல்ல அதனால் செக் பண்ணுவோம் ப்ராசஸ் அவங்களோட அவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்கப்பா அதான் அவங்களோட ப்ரோட்டோகால் வீட்டு தலைவா இருக்குல்ல நான் இப்போ கொடுக்கல அவுத்து டப்புன்னு அவுத்து கட்டத்துக்குள்ள தான் புகதெல்லாம் போகுது பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்ளை மாதிரி தான் அவங்களோட வேலையை அவங்க செய்கிறாங்க பார்டரில் செக் பண்ணுறாங்க அது தப்பு கிடையாது ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற வகையில் செப்பலை தொடக்கூடாதுன்னு நாம்ளும் அதை எடுத்துக்கிட்டோம் எப்படி அவர் ஒரு பொசிஷனில் இருக்கார்ல ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க அவங்க லோக்கல் பை எந்த வண்டியில் வேணால் வாடா மாப்பிள்ளைங்களா நாங்கள் செக் பண்ணுறோம் நாங்கள் செக் பண்ணுவோம் இதான் மாஞ்சாலி செக் போஸ்ட்டு கர்நாடகா கோவா பார்டரில் கோவாவிலேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மருகே சாலா நீங்கள் கர்நாடகாவிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் கோவாவிலேருந்து நீங்கள் வெளியே எதுவுமே கொண்டு போக முடியாது உங்களுக்கு ஆப் வச்சுருவாங்க அதனால் பி கேர்ஃபுல் பார்டரில் கிராஸ் பண்ணும் போது மட்டும் அதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் எதை தூக்கிட்டு வந்துடுங்க சார் ட்ராவலர் சார் ட்ராவலர் லக்கேஜ் ஒன்லிங் சார் ஆல்ரெடி செக் போஸ்ட் செக்கிங் சார் ஆல்ரெடி செக் டாக்குமெண்ட்ஸ் ஓகே ஆல் டாக்குமெண்ட்ஸ் ஓகே சார் தேங்க்யூ சார் போகலாம் தேங்க்யூ சார் ஓகே இதுக்கு மேலே பறந்து போயிட்டே வேண்டியதான் கன்னியாகுமரி 991 மங்களூர் வந்து 200 சில்லறையான்னு வந்துச்சு நம்ம கவினோட பைக்கை NS 200 டிரைவ் பண்ண போகிறோம் நம்ம இப்போ NS 200 பொசிஷன் நல்லா தாங்குது அந்த பக்கம் மொதல் அந்த பாலம் இருந்துச்சு எடுத்துட்டாங்களா இப்போ இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் இருக்கிற பாலத்தை எடுக்கிறாங்களா செகண்ட் வந்து நம்ம இந்த பாலத்தில் போகிறோம் சூப்பராக இருக்குதாண்ணா இப்போ இன்னைக்கு தான் இப்போ தான் லைட் எரியுது இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வரப்போ லைட் எரியல இந்த ஊரில் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா புதுசாக இருக்குது கர்நாடகா சைடு போலீஸ்காரங்க இதெல்லாம் பண்டிகை அடங்குது இவங்க ஹோலி தான் இன்னைக்கு ஹோலிக்கும் இவங்க இந்த பண்டிகைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஏதோ மாஸ்க்கு மாறு வேடம் போட்டுக்கிட்டு இந்த சைடு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி எப்படியும் வந்து 30 to 40 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டேக்கு ரூமுக்கு வந்தால் சூப்பராக இருக்குது போகிற வழியே பட் ஆனால் சோத்துக்கு வழி இருக்குமான்னு தெரியல ரொம்ப தூரம் உள்ள வர வேண்டியதாக இருக்குது போகிற வழியெலாம் நல்லா தான் இருக்குது பாப்போம் ரூமுக்கு போயிட்டு சொல்கிறேன் நான் அடடா வந்துட்டோமா இத்தானா நல்லா இருக்குதே நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு The next day. ஃபைனலி 1 hour வந்து கிளம்பிட்டோம் இது ஃபைனல் டேன்னு நினைக்கிறேன் இந்த vlog நீங்கள் பார்க்குறது ஓகே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுவும் போகிற வழியில் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணிட்டு போக போகிறோம் இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதன் காரணமாக கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து vlog பண்ணுறேன் இப்போ வந்து சரியாக 6 மணிக்கு காலையில் 6 மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த வழியாக அப்படி மேலே போக போகிறோம் சிவமோகா வழியா சாகர் வழியா பெட்ரோல் பங்க் இருக்காது பெட்ரோல் இருக்குல்ல உங்களுக்கு இருக்குல்ல
போலாங்க. இதுக்கு மேலே அப்படியே ரைடு தான். ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு இறங்கவே மாட்டோம். 8 மணி வரைக்கும் இறங்க மாட்டோம். 8 மணிக்கு வேணால் இறங்குவோம்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயோ ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குதாம்மா. நான் பார்க்காம அப்படியே வந்துட்டேன். ஓ மை காட், இவ்வளோ பெருசு இருக்கா? வெயில் ரிட்டர்ன் வந்து தான் வைக்கிறாங்களா? அதில் போகுமா வண்டி? வண்டி போகுமா? ஓகே, இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தோம். அந்த வழியை சும்மா போய் பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம வண்டி ஹெலிகாப்டர் கணக்காக தான் வளையும். அடே வண்டி வருதுடா. வாங்க தலைவரே. செம்மையா இருக்குதானா? ஓகே தேங்க்யூ. ஸ்கிட் ஆக மாட்டா, பார்த்து போகிறதாண்டா. வாவ், வாட் அமேசிங் பிளேஸ். ஐயோ என்னப்பா இடம் இது! நம்ம கர்நாடகாவில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. வேற மாதிரி வேற லெவல். இது நீங்க இது வரைக்கும் பார்க்கலையா? நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிரிட்ஜ்ல போயிருக்கீங்க? போயிருக்கேன் ப்ரோ. நேபாளில் போயிருக்கேன் நான். இந்த பிரிட்ஜ் வழியா தான் நேபாள் ஒன்று இருக்குல்ல பெருசா? நேபாளில் இருக்கு. பையனுக்கு ஒரே குஷி. ஆமா ப்ரோ, லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரிட்ஜ்ல இப்பதான் ப்ரோ சந்தோஷமா இருந்தா போதும்டா. அது போதும்டா. தண்ணி எப்படி போகுது எவ்வளவு வேகமா? 3 பைக்கு லைனா நேத்தி வச்சிருக்கோம். நம்ம சிட்டி ஆண்டோட், நம்ம ஏஞ்சல் ஆண்டோட், அந்தாண்ட ஒரு பிளாக் பெல். பயம் வைபுல இருக்கான். ரெண்டு வெஹிக்கிள் போனால் ஒட்டிக்கிட்டு போகலாம். வாழ்நாளில் மறக்க முடியாமல் இப்படி ஒரு இடம், இந்த ட்ரிப்பில் இப்படி ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. வேற மாதிரி இருக்குது இடமும் பா, இயற்கையா. திருப்பியும் ரிட்டன் ஏறுறோம். வாவ், அல்டிமேட்டு. ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க. வண்டியா என்ன சொல்கிறாரு பாரு, வேற வண்டி வருது.
போயிடுவாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம்டா. விசிட்டர்ஸ் நிறைய பேர் இங்கே வந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஓ ஸ்கிட் ஆகுது ரோய். லாரி மாதிரி வந்து இறங்கினா அப்படி தான் இருக்கும். லாரி வந்து இறங்கினா அப்படி தான் இருக்கும்.